பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை பிரசங்கியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 6வது வசனம். எல்லா காரியத்திற்கும் காலமும் நியாயமும் உண்டு, ஆதலால் மனுஷனுக்கு நேரிடும் சஞ்சலம் மிகுதி. என கண்பானவர்களே, எல்லா காரியத்திற்கும் ஒரு காலம் உண்டு. ஒரு காரியத்திற்கான நியாயத்தை நாம் பெற்றுக்கொள்ள போராடும் பொழுது அந்த நியாயம் கிடைக்கிறது வரை சில காலங்கள் தேவைப்படுகிறது. அந்த காலங்கள் நமக்கு எதை கொடுக்கிறது அப்படின்னா, ஒரு மிகுந்த சஞ்சலத்தை, ஒரு வேதனையை கொடுக்கிறது. அந்த நியாயம் கிடைக்கிறது வரை என்ன சம்பவிக்கும் என்று ஒருவனாலையும் அறிந்து கொள்ள முடியாது. அது இன்னவிதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லக்கூடிய மனிதனும் இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்க முடியும். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அந்த பட்டணத்தில் ஒரு விதவை இருக்கிறாள். அவள் அவனிடத்தில் போய் அவளுக்கும் அவனுக்கு உண்டான எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்வதை பார்க்க முடியும். ஆனால் அந்த நியாயாதிபதி வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனது இல்லாது இருந்தது. ஆனாலும் இந்த விதவை சோர்ந்து போகாமல் என்ன செய்தால் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அவருடைய நியாயத்திற்காக வேண்டி அந்த மனிதரை போய் சந்திக்கக்கூடியவராயிருந்தார். நன்றாக கவனியுங்கள். இப்போ அந்த மனிதன் பார்க்கிறான், இவள் என்னை ஒவ்வொரு நாளும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவளுக்கு ஒரு நியாயத்தை செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டதை பார்க்க முடியும். எங்க அந்த அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி அந்த அம்மாவுக்கு நியாயத்தை செய்ய முடியுமே? ஆனால் இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருக்கிற உங்கள் காரியத்தில், உங்கள் விஷயத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நியாயத்தை இன்றைக்கு செய்ய போகிறார். ஒருவேளை நீங்கள் ஜெபித்திருக்கலாம், இந்த காரியம் நடக்காததுனால ஜெபத்தை நிறுத்தியிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். அந்த காரியத்தில் ஜெயம் கிடைக்கவில்லையே என்று சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு நியாயத்தை செய்ய கடந்து வருகிறார். பிரசங்கி சொல்லுகிறான் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று சொல்லுகிறான். 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறாராம். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிற காரியம் நேர்த்தியாக இருக்குங்க. அதன் காலத்தில் கர்த்தர் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிறார். இந்த கால வேளையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்கள் காரியத்திற்கு
நான் ஒரு நியாயத்தை செய்வேன். விசுவாசத்தோடு காத்திருங்க, கட்டாயம் அற்புதம் நடக்கும். செபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த காலவேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய காரியத்திலையும் கர்த்தர் ஒரு இரக்கத்தை செய்யும். நீர் நியாயத்தை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.